வெட்டிங் எனும் திருமணம். வணக்கம் and welcome to Libara Play வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creative. IBC நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே வீட்டில் சந்தோஷமா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல எங்களுக்காக ஒரு 1 hour ஒதுக்கி எங்களுடைய எபிசோட பார்க்க வந்து உங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். உனக்காக நான் எனக்காக நீ அப்படின்னு சொல்லி சேரும் ஒரு அற்புதமான பந்தம் கல்யாணம். அப்படிப்பட்ட கல்யாணத்துல நடக்கிற சுவாரஸ்யங்கள், சந்தோஷங்கள், சுகங்கள், இது எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ற பாக்கியம் எங்களுடைய இந்த ஷோக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு வரும்போது கண்டிப்பாக நாங்கள் யாரை கூப்பிட்டு பேசுகிறோம் நாங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும். இந்த ஷோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கண்டா. நாங்கள் ஒரு தலை தீபாவளி கப்பலை பார்த்தாச்சு, தலை பொங்கல் கப்பலையும் பார்த்தாச்சு. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ஆஃப்கோர்ஸ் ஒரு தலை தமிழ் புத்தாண்டை கொண்டாடுற ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பல். I really can't wait to call them over to the sofa and discuss about their wedding and அவங்களுடைய லவ் ஸ்டோரி அண்ட் இந்த நியூ இயர் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படி எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். So please welcome the gorgeous couple Jay and Priyanka to the New Year special episode of Wedding எனும் திருமணம். Okay, Happy New Year ரெண்டு பேருக்கும். Thank you very much. And உங்களுக்கு எங்களுடைய கல்யாண வாழ்த்துக்களும். இப்போ கல்யாணமாகி I think எவ்வளோ காலம்? 1 year. 1 year. So you got married April, yeah? April, yeah. பாருடா, பாத்தீங்களா, எங்களோட டீம் எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, நாங்க ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் வேலை செய்வாங்க. அதுக்கு பொருத்தமான கப்பலை தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய 1 year anniversary-யும் செலிப்ரேட் பண்றீங்க அண்ட் உங்களுடைய இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நியூ இயரா இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ நியூ இயருமே நேற்று எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ நியூ இயர் எப்படி கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்க. Superb, ஃபேமிலியோட ஸ்வீட்ஸ் and a lot of food, lot of fun. Okay. First year தானே, அப்போ it's been very exciting. Yeah. சாரி வாங்கி தந்தவரா? சாரி இல்ல, ஒரு செயின் வாங்கி கொடுத்தோம். செயின், ஒரு தங்க சிலைக்கு தங்கத்தால பரிசு கொடுத்திருக்கிறார். ஓகே, பட் இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் எல்லாருக்குமே அதான் ஞாபகம் வந்திருக்கு. ஹிப்ஹாப் தமிழாவுடைய ரிலேட்டிவா இருப்பாரோ? யாராவது சொல்லிருக்காங்களா இதுக்கு முதல்ல அவர மாதிரி? கேள்விப்பட்டேன் தான் யாரோ சொன்னாங்க. ஓகே ஓகே, எங்க டீம் ஆக்கள் அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவாங்க. சோ ஹிப்ஹாப் தமிழ உங்களை பார்த்து இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்றாரா இல்ல நீங்க அவரை பார்த்து இதை ஃபாலோ பண்றீங்களா? இது நினைக்கிறேன் இது தமிழ் கலாச்சாரத்துல இருந்த முறுக்கு மீச. இந்த ஸ்டைல் nearly 3 years இருக்கு. ஓ, அதை மாத்தவே இல்ல. எனக்கு விருப்பமா தான். பிறகு எப்படி மாத்துவார்? இதுதான் 3 years இல்ல, இன்னும் ஒரு 300 yearsக்கும் அதே ஸ்டைல் தான் இருக்க போகுது. No, it suits you really. பட் நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, அதுவும் ஒரு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு தமிழர்களுடைய அந்த அடையாளமே அந்த முறுக்கு மீசை அப்படியே முறுக்கிட்டு. ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, அண்ட் யூ லுக்கிங் கோர்ஜியஸ் as well. பார்த்தாலே தெரியுது இது ஒரு லவ் மேரேஜா தான் இருக்கும் அப்படின்னு. Am I right? That's right, yeah. So நீங்க சொல்லுங்க, how did you meet her?
Okay, I met her in like a Tamil function. Okay. There was quite a lot of people around me, Okay. so I could not straight go and talk to her straight away. Okay. But I saw her. She was like two rows front of me. ஓகே பட் அவ்வளோ பேர் கூட்டத்துல இருந்திருக்காங்க அவ்வளோ பேரும் கண்ணுக்கு தெரியல பட் அது எப்படி பிரியங்கா மட்டும் கூட கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா I think that's called love. பார்த்த உடனே பிடிச்சு Yeah, பார்த்த உடனே then I just felt something and then I thought, okay, I need to know who she is. ஓகே But அப்போ I was a bit more younger, so அப்போ அக்காங்க நேராக போய் ஸ்ட்ரைட்டாக கதைக்க முடியாது. ஓகே இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ நாங்க ஆம்பளை சிங்கங்கள் முறுக்கு மீச அப்படிலாம் சொன்னீங்க காதல சொல்றேன்டா மட்டும் அது என்ன உங்களுக்கு ஒரு தயக்கம் அதுக்கு எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஒத்துக்கொண்டா சரி சரி சொல்லுங்க அப்போ she was sitting with her friend and there was her friend's dad and mom and everybody was there. Okay, யார் இவங்களோட அம்மா அப்பா no இவங்களோட friend in அம்மா அப்பா. She came with her friends. Okay. I didn't know it was her. I thought it's her dad and mom. And when Appa went over, he was like proper police guy. Like he had like a thick mustache and that. He was like looking. So I thought it's not a right idea to go and talk to her. இது வேணா நம்ம வேற ஒரு டைம்ல ட்ரை பண்ணலாம். ஆனா என்ன செஞ்சு வரேன்னு கேளுங்க. But I thought, okay, if I miss that chance, because I'm not going to meet her again because I don't know who she is, right? Okay. Then I thought let's do something. And there was like a lady behind me, like young couples back in then. Okay. She knows what I was doing and going on, but I know, like I was looking at her, okay? And she goes, "Solranda solittu poirunga solla," okay? அவக்கு விளங்கி because obviously they're young couples, right? So they know. எல்லாருக்கும் I விளங்குற அளவுக்கு அப்படி நீங்க என்ன Probably I don't know if she's watching the show, but thank you for that. You told me she gave me a big confidence to go and talk to her, so it was a big thing. அந்த அளவுக்கு அவர் உங்களை லுக் விட்டுருக்கிறார் அப்படியே ரொமான்ஸை வந்து புளிஞ்சு தள்ளி இருக்கிறான்னு நினைக்கிறேன் யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு இவர் வந்து லவ் இவருக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுதுண்டா ஏதோ செஞ்சிருக்காருன்னு தான் அர்த்தம் ஆனா ஓகே அதுக்கு பிறகு then I can't go and talk to her, so I need to do something, okay? So I was thinking what to do. Then I had like a small paper on me. இது எல்லாமே வந்து நீங்க அவங்கள லைஃப்ல பார்த்து முதல் நாள்ல நடக்குது First time, yeah. ஓகே இல்ல என்னாச்சுன்னா இவர் வந்து லைக் திரும்பி பார்த்தா நல்ல வடிவா இருக்கிறாரு இப்படி ஒரு ஆள் எனக்கு கிடைக்குமான்னு நினைச்சுக்கணும் நீங்களும் அவரை திரும்பி பார்த்தாச்சு நீங்களும் முதல்ல அவரோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்தா சோ நான் திரும்பக்க அவர் பின்னுக்கு இருக்கிறார் ஓகே அப்ப கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இவர் ஓடி போயிட்டார் அப்ப நான் நினைச்சேன் எங்க எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்க போகுது பாக்குறதுக்கு சோ நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை ஒரே நேரத்துல ஃபீல் பண்ணிருக்கீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வேற பார்த்திருக்கீங்க ஓகே இன்ட்ரஸ்டிங் படத்துல வர கதை மாதிரி இருக்கு சொல்லுங்க தென் ஒளிம்பி போயிட்டு என்ன அந்த walkway மாதிரி இருக்குது மற்ற பக்கம் வந்து என் பின்னாடி இருந்தேன் ஸோ முதல்ல வந்து இங்க because I was 2 rows behind her. Okay. Then I just walked, went out, then came back. வரும்போது சீட்ல லைக் இடம் இல்ல ஸோ தட்ஸ் வை அவர் பின்னுக்கு வந்து எங்களுக்கு அதானே பார்த்தேன் ஓகே அவர் பக்கத்துல இருக்கலாம்னு தான் ட்ரை பண்ணிருப்பார் மிஸ் ஆச்சு ஓகே அதுக்கு பிறகு I was sitting behind her. Okay. Then I just wrote my number down on a paper, okay? Okay. So உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு நம்மள கொஞ்சம் பிடிச்சிருக்கு Yeah, because I knew it because obviously you're gonna feel it, right? If somebody else looking at you or something, then you know. And I know she was looking at me, and I know she wanted to like. ஒரு காதல் waves வந்து ஓடி இருக்குது. The spark வந்துச்சு. I felt the spark on the time. So then I thought, okay, I wrote the number down. And literally I just chuck it in her bag. Okay, and she திரும்பினா ஏதோ ஒன்னு வந்து விழுந்துச்சு அந்த போலீஸ் மாதிரி ஒரு அங்கிள் அவருக்கு தெரியாம தான் இதெல்லாம் செஞ்சாங்க இவ்ளோ பெரிய உருவம் உங்களோட ஹேண்ட் பேக்ல ஒரு பேப்பரை வச்சிருக்குது அது யாருக்குமே தெரியல தெரியாது திடீர்னு லைக் திரும்பி பார்க்கறேன் ஏதோ ஒன்னு வந்து விழுந்துச்சு கோர்னர் ஆஃப் மை வந்து பேக்ல விழுந்துச்சு அப்ப என்னாச்சு நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் ஓ மை காட் இங்கல பாரு ஏதோ என்னத்தையோ தூக்கி எறிஞ்சிருக்கான் மேடம் இப்படிதான் எல்லாரும் சொல்றது நீங்களே பின்னால திரும்பி பாப்பீங்களா ஐயோ வாட் a handsome boy அப்படினு சொல்லுவீங்களா அதுக்கு அப்புறம் அச்சச்சோ சிச்சி போப்போ அப்படினு சொல்லுவீங்க இப்படி எல்லாம் நாங்க பண்றதனால தான் நீங்க எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர் எனிவே சொல்லுங்க அப்போ அப்ப எடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் சிரின்னு சிரிச்சு கொண்டு வந்தாங்க ஓகே இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு நினைக்கிறேன் உடனே போயிட்டாரு I don't know. I didn't know. நம்மள காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்களே அப்படினு Yeah, also I thought
could be her dad, right? I didn't know. I thought கொஞ்சம் இருங்க அவங்களோட அப்பாட பேக்ல போட்டீங்களா அவங்களோட பேக்ல போட்டீங்களா இவங்க அவங்க அப்பாட சொல்லிட்டாங்கன்னா அது ஃபுல்லா தமிழாக்கள் ரவுண்ட் கட்டிடுவாங்களா? அச்சச்சோ அதுவும் சரிதான் ஆனா நீங்க சொல்லல அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு Then I just left and I put it on and then I left. எப்ப கால் வந்தது திரும்ப Within 2 hours. ஐயோ அப்படி இல்ல கொஞ்சமாவது ஒரு பந்தா காட்டுறது இல்லையா அட்லீஸ்ட் ஒரு 2 days hours I think the next day no really அவ்வளவு கஷ்டம் பட் அடிச்சு ஒரே போய் லைக் என்ன பத்தி ஃபுல் போய் நான் சொன்ன அவர் தான் என் அப்பான்னு வேற பயப்படுத்துறது கொஞ்சம் முன்ன பின்ன தெரியாது யாரு எவர் ஒண்ணுமே தெரியாது yeah but நானும் என் ஃப்ரெண்ட் சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு லைக் prank பண்ணுவோம் இவங்களும் லேசுப்பட்ட ஆட்கள் இல்ல இப்படி எல்லாம் நீங்க செய்ய பிரைவேட் நம்பர்லாம் அடிச்சது நம்பர் இல்லாம அதுதானே இன்னும் மோசம் இதே உங்களோட நம்பர் வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா ஓகே தைரியமா துணிவா அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் நீங்க பேட் பிஹேவியர் பண்றதுனால தான் இந்த பெண்கள் எல்லாருக்குமே வந்து கெட்ட பேர் சரி ஓகே அதை நீங்க இன்னொரு தடவை வேற ப்ரூவ் பண்ணிட்டீங்க சரி பரவாயில்ல சொல்லுங்க அதுக்கு பிறகு and then phone அடிச்சு நான் சும்மா போய் தான் சொன்னேன் அவர்தான் என் அப்பா என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அப்பா ஓகே அப்படி இப்படி வந்து சும்மா அவர் பயப்படுத்துறதுக்கு yeah அதுல ஒரு விளையாட்டு கல்ச்சு நான் எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்ல ஓகே பட் விட்டு கல்ச்சு after like about a month he wanted to meet எல்லாத்துலயும் அவசரம் லவ் சொல்றதுல அவசரம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன் ஃபோன் பண்றதுல அவசரம் மீட் பண்றதுலயும் அவசரம் ஓகே 1 monthல மீட் சரியா பயந்து நான் போறதுக்கு இன்னும் போய் சொல்லி போகாம விடலாம்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன் then ஏதோ சொல்லிச்சு just go just you know he's not asking anything wrong just ஒரு காஃபி குடிப்போமா எங்க போனாங்க பீட்சா ஹட்டுக்கு போனாங்க நினைக்கிறேன் okay let's go and have some lunch and that was it yeah that's how கண்ணை பார்த்து கதைக்க முடியவில்லை லைக் சிரிப்பா தான் வந்து வந்தது எந்த நேரம் பார்த்தாலும் லைக் நிக்கிறது அவங்க வந்து ஒரு என்டர்டெய்னிங் பீஸாவே தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க தான் அது தெரியாம நம்மளையும் பார்த்து அழகுல மயங்கிட்டாங்க அப்படின்ட்டு நீங்க ஏமாந்துருக்கீங்க no jokes apart I think you guys fell in love on that day அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிருக்கு அப்படி இல்லாட்டி நீங்க வந்து அவருக்கு 2 மணி நேரத்துல கால் பண்ண தேவையில்ல அவருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க வேற யாருக்கும் பிராங்க் பண்ணாம அவருக்கு தான் பிராங்க் பண்ணிருக்கீங்க and இப்போ மீட் பண்ணிருக்கீங்க சோ அந்த தைரியம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படினா definitely you must have had some feeling towards him okay bless you so அதுக்கு அப்புறம் வீட்ல எப்படி சொன்னீங்க எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இவர் உண்மையிலேயே இந்த மாமனார் இல்ல அப்படினு நான் வந்து ஒரு 3 monthsல everything she told me அம்மாட்ட she said straight away சொல்லிட்டேன் okay அப்பா அம்மா இந்தியால இருந்தவா okay எடுத்து அம்மாட்ட சொன்னா okay அம்மா ஸ்னாப்ல நல்ல பிள்ளையா okay அப்படினு கேட்டா சரியா he's okay he's nice okay உங்க வீட்ல எப்படி இந்த பொருத்தம் பார்க்கிறது குறிப்பு அந்த மாதிரி இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா இருக்கு பட் obviously எங்களுக்கு லவ் மேரேஜ்னு பெரிய அதை பார்க்கல okay நீங்களே அந்த பொருத்தத்தை பார்த்தீங்க அன்னைக்கு okay after like nearly I think 3-4 years ago then I made the first move okay. I got in touch with அக்காவோட okay நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்களே துருவி கேட்டன like அவருக்கு மெசேஜ் அனுப்பிக்க I was like மச்சா ஓகே நம்ம அதெல்லாம் சரியான தெளிவு மச்சால் அப்படினு ஒரு போட்டாச்சு அதுக்கு முதல்ல என்ன செஞ்சேன் நேவட் அண்ணாக்கும் அக்காக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க சோ அவைக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் முதல்ல அனுப்பிட்டு லஞ்சம் வேற இந்த பிரியங்கா என்ன பேர் போட்டிருந்தது அந்த பார்சல்ல ஓகே அப்ப அதுக்கு பிறகுதான் இவர் ஃபோன் எடுக்க மாட்டேன்டா I think he was at work or something so கேட் நான் இப்படி அவர் நிக்கறாரா எனக்கு ஒரு ஃபோன் அடிக்க சொல்றீங்களான்னு ஓகே அதோட துவங்கிச்சு then we started talking and I love இவட் அக்கான்னா எனக்கு சரியான விருப்பம் she's like everything that's nice and அவட கதைக்க ஆரம்பிச்ச பிறகு then இவட்ட பெரிய அண்ணா இருக்கிற கனடால he also got involved அவருக்கும் gift அனுப்புறதா அவருக்கு gift எல்லாம் அனுப்பல சும்மா காமிச்சது கொஞ்சம் இன்டர்வியூ ஒன்னு வெச்சவர் okay வெச்சிட்டு I think okay பாஸ் பண்ணிட்டேன் okay அதுக்கு பிறகு பொண்ணு பார்க்க வந்தவன் பெண் பார்க்கும் படலம் நடந்துருக்குது சொல்லுங்க அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சு so he's out the whole family வந்தவ so I had to dress up அடுத்து அவருக்கு போய் drinks எல்லாம் கொடுத்து கூட நான் பாய்ந்தது வந்து அப்பாவை பார்க்கறதுக்கு தான் ஓகே சோ மாமா குடுத்துறான்டி கையெல்லாம் நடுங்கி கொண்டு இருந்துச்சு அன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அக்கா முதல் பார்த்திருக்கேன் பட் அன்னைக்கு தான் ஹோல் ஃபேமிலியை பார்த்தேன் ஓகே அப்ப என்ன சொன்னவர் மாமா பார்த்த உடனே ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே
எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். இவ்வளோ என்ன சொல்றது, ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு எந்த மாமாக்கு தான் விருப்பம் இருக்காது. ஸோ கண்டிப்பா. சரி, நீங்க அந்த சாரி எல்லாம் எப்படி நல்ல ட்ரெடிஷனலா போட்டு அதுக்கெல்லாம் நிறைய சாரி தான் போட இருந்தேன். பட் தென் தே செட் ஆலம் லைக் ட்ரெடிஷனல் ஆக்காம ஜஸ்ட் சுடிதார் மட்டும் தான் போட்டிருந்தேன் நான். ஓகே. ஸோ இட் வாஸ் ஓகே. இல்லாட்டிக்கு தடக்கப்பட்டு விழுந்து ஏதாவது நடந்திருக்கு. ஸோ மாப்பிள்ளை வந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? அவர் வந்து கெத்தா தனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ வர சொன்னீங்க அதான் வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அப்படித்தான். எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீலிங்? முதல்ல உங்களுடைய குடும்ப சகிதமா நீங்க போய் உங்களுடைய காதல் தேவதையை வந்து எனக்கு சொந்தமா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். It was நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் எல்லாத்தையும் விட I was more nervous. It was the first time I'm meeting with my எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா whole family. Yeah. It was very nervous time, but was very now இப்போ நினைக்கும்போது it most exciting time. Yeah, unforgettable-ஆ உங்களுக்கு இருக்கும். Yeah, பட் கண்டிப்பா அதுலயும் ஒரு அந்த லவ் லுக்குகள் விடுறது பாக்குறது அம்மா அப்பாக்கு தெரியாம so exciting. சரியான நர்வஸா இருந்தது. பட் அந்த மோமெண்ட் வந்த உடனே இட்ஸ் லைக் ஒரு ரிலீஃப். ஃபைனலி we can கல்யாணம் கட்டலாம். அதுவும் வந்து அந்த எல்லாரையுமே வச்சுக்கொண்டு இவங்க வந்து எனக்கு தான் சொந்தமாக போறாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும்போது லவ் பண்ற சுகம் வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நாங்க நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து இவங்ககிட்ட இருந்து எடுக்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லிபாரா பிளே வழங்கும் வெட்டிங் அண்ட் திருமணம் பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், கோ பிரசன்டட் பை நட்சத்திரா ஹால் அண்ட் ஓம் கிரியேட்டிவ்ஸ்.